பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டிலே பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்கள் என்ன பண்ணணும்னா நாக தெய்வங்களை வழிபடணும். குறிப்பாக கருமாரியம்மன் தலையில் நாகம் வச்சுக்கிட்டு இருக்கா, அந்த அம்மனை வழிபடுவது நன்மையை தரும். அதே போல் 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் அமர்கிறார். இப்போது ஒரு 4 நாளில் உட்காந்துருவார். அப்படிங்கும்போது இவங்க நாக தெய்வங்களை வழிபடுவது இவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதபடி காப்பாற்றும். அது கருமாரியம்மனை வழிபடலாம், நாகாத்தம்மனை வழிபடலாம். இப்படி பெண் தெய்வ வழிபாடுகள். மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடுவது, அந்த பொற்றாமரை குளத்திலே 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு அந்த காற்றை சுவாசித்து விட்டு வருவது, இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி தரும். அதே போல் பசுக்களுக்கு பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பசுக்களுக்கு பழம் கொடுத்து கொண்டு வருவது இவங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்தில் நிம்மதி, இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் தேடி வரும். இதோடு இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். ஆலங்குடி குரு பகவானுடைய அருளினாலே மீனராசிக்காரர்கள் எல்லா நிறைவும் பெற்று வாழ்வார்கள்.